I heard Hamel said to me, I won't scold you, little France. You must feel bad enough. ஸோ அவர் சொல்கிறாரு, கவலைப்படாத ஃப்ரான்ஸ், நான் வந்து உன்னை திட்ட மாட்டேன். ஏன்னா யூ மஸ்ட் ஃபீல் பேட் இனஃப். உனக்கே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. See how it is. Every day we have said to ourselves, bah, I have plenty of time. அப்போ நீயே இப்போ உணர்ந்து பாரேன். நீ இத்தனை நாளும் ஒவ்வொரு நாளும் நீ என்ன சொல்லியிருப்ப, எனக்கு நிறைய நாள் இருக்கு. சேப்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம். நான் எனக்கு நிறைய டைம் இருக்கு, நிறைய நாள் இருக்கு, நான் எப்போனாலும் படிச்சுப்பேன், நீ உனக்குள்ளே சொல்லிட்டு இருந்தே இல்லையா. ஐ வில் லேர்ன் இட் டுமாரோ. அது மட்டும் இல்லை, நான் நாளைக்கு படிச்சுக்கிறேன், நீ நாட்களை தள்ளிட்டே போனேன். அண்ட் நவ் யூ சி வேர் வி ஹவ் கம் அவுட். இப்போ பாரு நம்ம எங்கே வந்து நின்றுருக்கோம். Ha, that's the great trouble with Alsace. She puts off learning till tomorrow. So, இது ஆல்சேஸ்னால நம்மளுக்கு பெரிய ஒரு அபத்தமாக முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இன்னையோட நம்மளுக்கு லாஸ்ட் நாளாக போயிடுச்சு. நாளிலிருந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் லெசன் கிடைக்காது அப்படின்றாங்க. Now those fellows out of there will have the right to say to you, how is it you pretend to be a Frenchman and yet you can neither speak nor write your own language. நீ வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேனுன்னு சொல்லிட்டு நீ ப்ரிட்டன் நடிச்சிட்டு இருந்த, ஆனால் உன்னால் ஒரு ஃப்ரெஞ்சில் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. யூ கேன் நெய்தர் ஸ்பீக் நாட் ரைட். உன்னால் பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. உங்களுடைய ஓன் லாங்குவேஜ், உங்கள் சொந்த லாங்குவேஜை உன்னால் எதுவும் பண்ண முடியல. பட் யூ ஆர் நாட் த வேர்ஸ்ட் புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ். வி ஹவ் ஆல் அ கிரேட் டீல் டு reproach ourselves with. சரி, பட் யூ ஆர் நாட் த வேர்ஸ்ட். ஆனால் இதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஃப்ரான்ஸ். நீ மட்டும் இல்லை, நம்ம யாருமே வந்து இனி இந்த நம்மளை யாருமே வந்து நம்மளை நாமளே ஆறுதல் படுத்திக்க வேண்டியதாக நிலைமையில நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Your parents were not anxious enough to have your lesson. அதாவது உன் பேரண்ட்ஸும் நீ நல்லா படிக்கணுன்ற ஆர்வத்தை ஒன்றும் பெருசாக காட்டிக்கல. They preferred to put you to work on a farm or at the mills so as to have a little more money. உன்னை வந்து வேலை செய்கிறதுக்காக கூலி வேலைக்கும் மில்லு வேலைக்கும் அனுப்பிட்டு இன்னும் எவ்வளோ பணம் நிறைய சம்பாதிக்க முடியுமோ அப்படித்தான் அவங்க உன்னை வச்சு பார்த்துக்கிட்டாங்களே தவிர நீ நல்லா படிக்கணுன்ற ஆர்வத்தை உன் பேரண்ட்ஸும் காட்டிக்கல. அண்ட் ஐ ஹாவ் பீன் டு பிளேம் ஆல்சோ. அது அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு நானும் ஒரு விதத்த காரணம் தான். ஹாவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன்ஸ். நானும் வந்து என் தோட்டத்தில் தண்ணி ஊற்றுறக்கும் தண்ணி பாய்ச்சிருக்கும் நீ அனுப்பியிருந்தேன். ஆனால் நானும் அந்த வேலையை நான் செஞ்சுருக்கக்கூடாது. ஒரு விதத்தில் நீ பாதிக்கப்படுறதுக்கு நானும் ஒரு காரணம். அண்ட் வென் ஐ வாண்டட் டு கோ ஃபிஷிங் ஐ டிட் நாட் ஜஸ்ட் கிவ் யூ அ ஹாலிடே. நான் வந்து ஃபிஷிங் போகணுன்னு நினைக்கும் போது உனக்கு லீவும் கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ உன்னுடைய படிப்பு கெடுறதுக்கு உன் பேரண்ட்ஸ் மட்டும் காரணம் இல்லை, நானும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. தென் ஃப்ரம் ஒன் திங் டு another, Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world. அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது அவர் வந்து அப்படியே ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி சொல்கிறாரு. இந்த உலகத்திலே வந்து ரொம்ப அழகான பேசப்படுற லாங்குவேஜ் இந்த ஃப்ரெஞ்சுன்றது. The clearest, the most logical, that we must guard it among us and never forget it, because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து அவர் ஜெர்மன் கண்ட்ரோல், நம்ம அந்த நாடு மக்கள் ஃபுல்லாக ஜெர்மன் கண்ட்ரோல் போயிடுறாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்சுங்கிறதே வந்து அந்த புழக்கத்துக்கு இருக்காது. இருந்தாலும் நம்மளுக்கு இது ஒரு கீ. நம்மளுடைய சிறைக்கு போகும்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு துறவுகோலாக இருக்கும், ஒரு கீ மாதிரி இருக்கும். யார் மனசுல இருந்தோ அவங்கவுங்களுடைய சொந்த ஓன் லாங்குவேஜுங்கிறது மறக்கப்படாது. எப்படியும் அதை நம்மளோட மனசுல யார் நம்மளையே என்ஸ்லைவ் பண்ணாலும், யார் நம்மளை அடிமைப்படுத்தினாலும் நம்மளுடைய சொந்த கலாச்சாரம் லாங்குவேஜ்ன்றது நம்மளுக்குள்ளேயே அது ஊறி போன ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Then he opened a grammar and read us our lessons. I was amazed to see how well I understood it. ஸோ இது சொல்லிகிட்டே அவர் வந்து அவருடைய கிராமர் லெசனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், அவ்வளோ அழகாக அது வந்து அவங்களுக்கு புரியுதான். All he said seemed so easy,
So easy, I think too, that I had never listened so carefully, and that he had never explained everything with so much patience. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away, and to put it all into our heads at one stroke. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து அவர் எடுக்கிற லெசன் வந்து ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் புரியுதான். அதுவும் இல்லாமல் அவரும் என்ன பண்ணுறாரு, மாஸ்டரும் தனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து எவ்வளோ புகுத்த முடியுமோ, மற்றவங்க மண்டையில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ விஷயங்களும் அவங்களும் புஷ் பண்ணுறாராம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. After the grammar, we had a lesson in writing. That day, Hamel had new copies for us, written in a beautiful round hand, France Alsace, France Alsace. They looked like a little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of a desk. ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த காப்பீஸ் வந்து அவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்காங்க. ஃப்ளாகில் ஒவ்வொரு ஃப்ளாக்லேயும் வந்து ஃப்ரான்ஸ் ஆல்சிஸ் ஃப்ரான்ஸ் ஆல்சிஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. யூ ஹாவ் டு ஹாவ் சீன் ஹவு எவ்ரி ஒன் செட் டு ஒர்க் அண்ட் ஹவு குவைட் இட் வாஸ். ஸோ அந்த வேலை செய்யும்போது எல்லாரும் வந்து எழுதுறதுலேயே ஆர்வத்தை காட்டிட்டு இருந்தாங்களே தவிர எந்த ஒரு சப்தம் இல்லை. அவ்வளோ நிசப்தமாக அவங்கவுங்க கண்டினியூஸாக அவங்கவுங்க வேலையை பார்த்து எழுதிக்கிட்டே இருக்காங்களாம். த ஒன்லி சவுண்ட் வாஸ் ஸ்க்ராச்சிங் ஆஃப் த பென்ஸ் ஓவர் த பேப்பர். அந்த பென் வச்சு எழுதுறப்போ ஒரு சவுண்ட் வரல, அந்த ஸ்க்ராச்சிங் சவுண்ட், அது மட்டும்தான் அன்னைக்கு இருந்துச்சான். அவ்வளோ நிசப்தம், அவ்வளோ வேலையில் ஒரு துரிதம் அப்படி இருந்தாங்களாம். Once some beetles flew in. அந்த சமயம் பார்த்து ஒரு வண்டுப்பூச்சி உள்ள வருதான். பட் நோபடி பேட் எனி அட்டென்ஷன். யாருமே அதை கவனிக்க கூட இல்லை. அவ்வளோ எழுதுறத ஆர்வமாக இருந்தாங்களாம். நாட் ஈவன் த லிட்டிலஸ்ட் ones who worked right on tracing their fish books as if that was French too. So on the roof the pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons? ஸோ அந்த சமயம் எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. அதை ஒரு ஃபிஷ் புக், அதாவது லைக்காக லெட்டர் காப்பிரைட் புக் மாதிரி, ஹேண்ட் ரைட்டிங் புக் மாதிரி, அதை எல்லாம் ஆர்வமாக எழுதிட்டு இருக்காங்களாம். ஸோ இதெல்லாமே ஃப்ரெஞ்சில் எழுதிட்டு இருக்கும்போது அந்த மேலே கூரை மேலே வந்து பீஜியன்ஸ், புறா கொள்ளையுடைய சவுண்டு கேட்குதான். அதுங்களுடைய சவுண்டு கூட. அப்போ இந்த ஆத்தர் ஃப்ரான்ஸ் என்ன நினைக்கிறாங்களாம், நாள் போக்கில் இந்த ஜெர்மன்ஸ் வந்து அந்த பீஜியன்ஸு கூட ஜெர்மனில் இப்போ சத்தம் போட சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. Whenever I looked up from my writing, I saw Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then to another, as if he wanted to fix it in his mind just how everything looked in that little school room. ஸோ எல்லாரும் எழுதிட்டு இருக்கும்போது நான் வந்து ஹேமல் அவரை வந்து கவனித்தேன். அவர் வந்து சிட்டிங் மோஷன்லெஸ், எங்கேயும் அசையாமல் அப்படியே இந்த ரூமையே வந்து சுற்றி பார்க்குறாரு. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறாராம். அதாவது எல்லா விஷயத்தையும் அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லாம் ஒரு பார்த்து அவர் மனசில் பதிச்சுக்கிறாராம் அந்த ஸ்கூல் ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. Fancy for 40 years he had been there in the same place. என்னன்னா அவர் 40 வருஷமா அந்த அதே பிளேஸ்ல அவர் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாங்க. And with his garden outside the window and his class in front of him. So அந்த சுத்தியும் கார்டன், அதுக்கு நடுவால் ஒரு கிளாஸ் ரூம் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எவ்வளோ அழகான அந்த ஒரு அமைப்பு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் இமேஜின் பண்ணி அவர் மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிறாராம். And just like that, only the desk and benches had been worn smooth. The walnut trees in the garden were taller. வெறும் டெஸ்க்கும் பெஞ்சு தான் உட்காந்து தேஞ்சிருக்கு. மற்றபடி இந்த வால்நட் ட்ரீஸ் எல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கான். And the hopvine grapes எல்லாம் that he had planted himself twinned about the windows to the roof. அவர் நட்டு வச்ச கிரேப்ஸ் கொடியெல்லாம் பார்த்தோன்னா விண்டோஸ்லேருந்து ரூஃப் வரைக்கும், மேலே கூரை வரைக்கும் படர்ந்து போயிருந்தது. அண்ட் ஹவு இட் மஸ்ட் ஹாவ் broken his heart to live in all. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து போகணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பரிதாபத்துக்குரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம். ஸோ த புவர் மேன் டு ஹியர் ஹிஸ்
sister moving about in the room above, packing their trunks for they must leave the country next day. ஸோ இந்த சமயத்தில் அந்த சைட் பை சைடு அவங்களுடைய சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க இந்த நாட்டை விட்டே வெளியேறணும், கிளம்புறாங்க. But he had the courage to hear every lesson to the very last. After the writing, we had a lesson on history, and then the babies chanted their beep, 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 bo, boo down there at the back of the room. Old Hauser had put on his spectacles and holding his primer in both hands, spelled the letters with them. ஸோ அந்த அன்னைக்கு இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப மனசை திடப்படுத்திக்கிட்டு எல்லாரும் அந்த லாஸ்ட் லெசன்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் த லெசன், அந்த லெசன் அப்போ எழுதிட்டு இருந்தாங்களே, அது முடிச்சோடனே அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த அவங்களோட சாங் வந்து பாடுறாங்க. அந்த பேக் பெஞ்சஸில் இருக்கிறவங்க எல்லாருமே, பேக் பெஞ்சஸில் இந்த ஓல்டு ஹாசன்றவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கண்ணாடி எடுத்து அந்த 2 ஃப்ரேமையும் தன் கையில் போட்டுக்கிட்டு அவரும் சேர்ந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்பெல் பண்ணுறாராமா. You could see that he too was crying. His voice trembled with emotion. அது சொல்லும்போது இந்த ஹாசர் கூட அந்த வாயெல்லாம் தழும்புதான். அந்த பாடம் சொல்ல சொல்ல அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து தழும்புதான். எமோஷன்னா ரொம்ப கவலையில் சொல்கிறப்ப நம்ம வாயெல்லாம் குளரும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுது. And it was so funny to hear him that we all wanted to laugh and cry. How well I remember it, that last lesson. ஸோ அந்த சமயம் வந்து அவர் ஃப்ரான்ஸ் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அவர் அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அவர் அழுகிறதா சிரிக்கிறதான்னு கூட தெரியாம அந்த லாஸ்ட் லெசன் வந்து எல்லார் மனசுலயும் அவ்வளோ நல்லா பதிஞ்சுது அப்படின்றாங்க. All at once the church clock struck 12. Then the angels, at the same moment the trumpets of the Prussians returning from drill sounded under our windows. Hamel stood up very pale in his chair. I never saw him look so tall. ஸோ உடனே வந்து அந்த சர்ச் கிளாக் வந்து சவுண்ட் வரும். அந்த 12 o'clock வந்து அவங்க பெல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பெல் சவுண்டு கேட்டோடனே அந்த ப்ரெஷன்ஸ் அந்த அவங்க ஸ்கூலுக்கு பின்னாடி தானே அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ட்ரில்லிங் எல்லாம், அந்த ப்ரெஷர் சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த ட்ரில்லிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. இந்த சவுண்டு கேட்டோடனே ஹேமல் வந்து அவருடைய உட்காந்துருக்கிற சேர்லேருந்து அப்படியே முகமெல்லாம் வெளுவெளுத்து, பேல்னு என்ன முகம் வெளுவெளுத்து போயிட்டு அந்த சேர்லேருந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாராம். ஸோ அவர் நிற்கும் போது அந்த மொத்த உருவத்தையே அன்னைக்கு தான் ஃப்ரான்ஸ் பார்க்குறாரு. ஸோ நம்ம மாஸ்டர் வந்து ஹேமல் இவ்வளோ டாலாக இருக்காரு, நான் இன்னைக்கு தான் கவனிக்கிறேன் அவர் இவ்வளோ ஹைட்டாக இருக்காருன்றதே அப்படின்றாங்க. My friends, said he, I, but something choked him. He could not go on. ஸோ இந்த இடத்துல ஹேமல் எந்திரிச்சுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லிட்டு நான் தான் சொல்கிறதே தவிர அதுக்கு மேலே அவருக்கு வார்த்தைகளே வரல. அவ்வளோ ஒரு சங்கடம் அவர் மனசை அடைச்சு நிற்கிதான். Then he turned to the blackboard, took a piece of chalk and bearing on with all his might, he wrote as large as he could, Vive la France. ஸோ அந்த அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஏதோ சொல்ல வர்றாரு ஆனால் அவருக்கு அதுக்கு மேலே வார்த்தைகளே வரல. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, பிளாக் போர்டை பார்த்து திரும்பி நின்றுட்டு அவர்னால எவ்வளோ பெருசாக அழகாக எழுத முடியுமோ அவ்வளோ பெருசாக அந்த போர்டில் எழுதுறாரு. என்னன்னா விவே லா ஃப்ரான்ஸ், இட் மீன்ஸ் ஃப்ரான்ஸ் நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்களாம். Then he stopped and leaned his head against the wall. அதை எழுதி முடிச்சோடனே அப்படியே அவருடைய தலையை வந்து அந்த செவத்துல சாய்ச்சி நின்றுட்டு, and without a word he made a gesture to us with his hand. The school is dismissed, you may go. ஸோ அவர் பேச முடியாமல் அவ்வளோ துயரத்தோட அந்த செவத்துல சாஞ்சு சொல்கிறாரு, உங்கள் கிளாஸ் முடிஞ்சது, நீங்கள் கிளம்பலான்னு. அவருனால வார்த்தைகளால் பேச முடியலாம், ஜெஸ்டர்னா பாடி லாங்குவேஜில் சொல்கிறாரு, கிளாஸ் முடிஞ்சது, நீங்கள் கிளம்பலாம், கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எவ்வளோ சங்கடமான அந்த சூழ்நிலை இல்லையா. ஸோ this is the end of the lesson. Let us see about the author. Alphonse Daudet. He was born on 1840 till 1897. He was a French novelist and short story writer. The last lesson is set in the days of the Franco-Prussian War. அதாவது Prussian War டைமில் எழுதப்பட்டது தான் இந்த புக்கு.
in which France was defeated by Prussia led by Bismarck. Bismarck ஆட்சியில் பிரான்ஸ் வந்து தோற்கப்பட்ட சமயத்தில் எழுதப்பட்டது தான் இந்த நாவல். And Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. So Prussiaன்றது வேற ஒன்றும் இல்லை, அது எந்தெந்த நாடோட சேர்ந்ததுன்னா ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் ஆஸ்திரியா, ஒரு ஆஸ்திரியாவோட பகுதி சேர்ந்தது. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. இந்த கதையில் வந்து ஒரு சிறு பகுதி டிஸ்ட்ரிக்ட் எதுன்னா அல்சேஸும் லோரைனும் வந்து பிரஷியன் கண்ட்ரோலுக்கு வந்து சேர்ந்துருது. ஸோ இந்த ஏரியாவை வச்சு எழுதப்பட்டது தான் இந்த நாவல். Let us see the glossary. Chirping, making short, sharp, high-pitched sound. So bird sound தான் chirpingன்றது. Bustle, move in an energetic manner. ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. Innocent, simultaneous utterance of the words. ஒரே சமயத்தில் கூட்டமாக சேர்ந்து எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒரே சவுண்டில் சொல்கிற ஒரு வேர்ட் தான் innocent. Rapping, striking with a series of rapid audible blows. ஸோ ஒரு கை வச்சு ஒரு பொருளை வச்சு மெதுவாக தட்டுறது. ஓகே. Thumbed, a book which has been read often and bearing marks of frequent handling. ஸோ எப்பவுமே கையில் வச்சுட்டு, அதாவது கைச்சுவடின்னு சொல்லுவாங்களோ அரிச்சுவடின்றது. Cranky, strange. Saar, a river in northeastern France and western Germany. Angelus, a Roman Catholic devotion commemorating the incarnation of Jesus and including the Hail Mary said at morning, noon and sunset. Vive la France is an expression used in French to show patriotism. It is difficult to translate the term literally to English, but it generally means long live France. So Vive la Franceன்றது வந்து long live France, France நீடூழி வாழ்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்டு தான், அதனோட எக்ஸ்பிரஷன் தான் இந்த Vive la Franceன்றது. So hope you all understood.